மரித்தோரை அடக்க செய்யக்கூடிய இடம் அல்லது எறும்புகள் நிறைந்த மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் சுடுகாடுன்னு சொல்றோம். செமெட்டரி உலகத்திலேயே ஒரு மனிதன் மரித்து முறையாக அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு வந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யாருமே இல்லை, இயேசு ஒருவர் தான் உயிரோடு இருந்திருக்கிறார். உலகத்திலேயே கல்லறை, அதாவது பிணம் வைத்த அந்த கல்லறை டூ என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்களே, அது காலியாக இருக்கிறது சொன்னால் உலகத்திலேயே அது இயேசுவை அடக்கம் செய்த கல்லறை மட்டும்தான். அதுதான் காலியா இருக்கு. இப்ப நம்ம லூக்கா சுவிசேஷத்துல வாசித்தோம். என்ன வாசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லறை பாருங்க அப்படி இருக்கு, எல்லா பழங்களும் வைக்கப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கிறது. ஆனா இயேசுவின் கல்லறை மட்டும்தான் எப்படி இருக்குன்னா திறந்தே இருக்கிறது. இப்போ அதிகாலையில நம்ம லூக்கா சுவிசேஷத்தை மறுபடியும் 24ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்துங்க. லூக்கா சுவிசேஷம், the book of the Luke chapter 24 verse from 1 இருந்து நீங்க படிங்க. பாருங்க, நம்ம படிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 1 இருந்து படிப்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்த பண்ணின மண்டபங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்தவர்களாய், வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அங்கே certain other women with came to the tomb, கல்லறைக்கு வந்தாங்க, bringing the spices which they had prepared, but they found the stone rolled away from the tomb. அங்கே பார்க்கிறோம், கல்லறையை அவர்கள் அடைந்து அந்த இடத்துல இயேசுவின் சரீரத்தை பார்க்கும் பொழுது அங்கே இயேசுவின் சரீரம் இல்லை. இயேசுவின் சரீரம் இல்லை. பாரம்பரியமாக யூதர்கள் மரித்து போன ஒருவருக்கு சடங்கு செய்வதற்கு போயிருக்கிறார்கள். இயேசுக்கும் செய்வதற்கு தான் போனார்கள். ஆனால் இயேசு அங்கே இல்லை. அந்த கல் என்ன செய்யப்பட்டிருந்தது? புரட்டப்பட்டிருந்தது. கல்லறை ஒரு கல்லானது புரட்டப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து பார்க்கும் பொழுது படிங்க. தொடர்ந்து பார்க்கும் பொழுது உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கிறார்கள். பாருங்க, என்ன நடக்கிறது என்று சொன்னா, அந்த பெண்கள் உள்ளே பிரவேசித்து அறை என்று சொன்னால் அப்போ போகக்கூடிய அளவுக்கு அது இருந்து மனிதன் உள்ளே போகக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறது. அவங்க உள்ளே பிரவேசித்து பார்க்கும் பொழுது சரீரம் இல்லாததை கண்டு என்ன செய்தால் அவர்கள் அது குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்து இருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்கிறார்கள் அவர்கள்? அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, ஆமென், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் பாருங்க, இங்க சொல்லுவது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுவது மனிதர்கள் அல்ல. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேரு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த நற்செய்தியை, வல்லமையான செய்தியை நம்ப மறுக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்பாத மக்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று யார் சொன்னது என்று சொன்னால் மனிதர்கள் சொல்லவில்லை. மனித விஞ்ஞானிகளோ ஆய்வாளர்களோ சொல்லவில்லை. முதலாக அதை சொல்லுவது யாரு சொன்னால் தேவனுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். பாருங்க, நம்ம படிக்கிறோம், மறுபடியும் படிக்கிற பாருங்க. அந்த 2 பேர் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? படிங்க. அவர் இங்கே இல்லை,
அவர் இங்கே இல்லை. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லுங்க, அவர் இயேசு எங்க இல்லை? கல்லறையிலே இல்லை. இயேசு அடக்கம் செய்த இடத்துல அவரு இல்லை. இயேசு இங்கே இல்லை. அதனால்தான் நம்ம கல்லறைக்கு போவதில்லை. நிறைய பேர் கல்லறை திருவிழா என்று கொண்டாடுகிறார்கள். கல்லறைக்கு போகிறார்கள் சடங்குகளை செய்வதற்கு. ஒருவேளை இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்னாடி அங்கே இருந்திருப்பாரானா, அந்த சகோதரிமார்கள் சடங்குகளை செய்திருப்பார்களானா, நாம கூட இன்னைக்கு கல்லறைக்கு போவதற்கும் சடங்குகளை செய்வதற்கும் நியாயமாக இருக்கும். ஆனால் இயேசு அங்கே இல்லாததுனால அவர்கள் எந்த சடங்கும் செய்யவில்லை, திரும்பி வந்து விட்டார்கள். சொல்லுவோமா? ஆகவே இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்ப நம்ம யாரை நம்புகிறோம், எதை நம்புகிறோம் என்று சொன்னால், மனிதர் சொல்லுவதை அல்ல, விஞ்ஞானிகளோ சாஸ்திரிகளோ சொல்லுவதல்ல, ஆய்வாளர்கள் சொல்லுவதல்ல, அது திருச்சபை மக்கள் சொல்லக்கூடிய காரியத்தை அல்ல, தேவனுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இது ஒரு மதம் சொல்லவில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவ மதம் சொல்லுகிறது, பாஸ்டர் சொல்றாங்க, சர்ச்சு சொல்கிறது என்ற சபைகள் பேரையும் பாஸ்டர் பேரையும் தவறாக பயன்படுத்துகிறார்கள். இல்லைங்க, அப்படி இல்லவே இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார்னு முதல் யார் அறிவித்ததுன்னு சொன்னால், இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுடைய தூதர்கள் சொன்னார்கள், அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். Praise the Lord. Hallelujah. But he is not here, but he is risen. Remember how he spake unto you when he was in Galilee. படிங்க அந்த வார்த்தை முழுமையா படிங்க. அவர் இங்கே இல்லை, படிங்க. அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்புக்கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும், saying the son of man must be delivered into the hands of sinful man and be crucified. அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நிறைய பேர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று கூட நம்புவதில்லை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை யூத மார்க்கம் சொல்லவில்லை, அல்லது வேறு ஏதோ ஒரு கிறிஸ்துவ மார்க்கம் சொல்லவில்லை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பது கட்டுக்கதையும் இல்லை, தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள். இயேசுவே சொன்னார், நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும், பாவிகளிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், நான் மரிக்க வேண்டும், நான் மரிக்க போகிறேன், ரத்த சிந்த போகிறேன், பலியாய் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று இயேசுவே சொன்னார், தேவகுமாரனே சொன்னார், தேவதூதர் சொல்லுகிறார்கள். இது ஒரு மனிதர் சொன்ன கட்டுக்கதையோ மனிதர்கள் சொன்ன ஒரு மத போதனை கிடையாது, தேவனால் சொல்லப்பட்டதான ஒரு மிகப்பெரியதான சத்தியம். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க சபை சர்ச்சைக்காரெல்லாம் நம்புறாங்க சார், அந்த சர்ச்சைக்கு போறவங்களாம் நம்புறாங்க இயேசு உயிர்த்தெழுந்தார்னு. இயேசு வந்து வெள்ளிக்கிழமை குருசிஃபைக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்லி, ஆனால் தேவதூதர் சொல்லுகிறார், மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க, தேவன் சொல்லுகிறார்கள், தேவதூதரே சொல்லுகிறார்கள், பாருங்க, பாவிகளான மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னது நிறைவேறுகிறதா என்று அந்த தேவதூதர் அந்த சபையிடத்தில் கேட்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து என்கிற தேவனுடைய குமாரன் அவர் மரிக்க போவதை குறித்தும் பேசியிருக்கிறார், எப்படி மரிக்க போகிறார் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார், எப்படி உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறார் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். இது மாதிரி உலகத்துல யார் அப்படி சொன்னதே இல்லை, யார் அப்படி உயிர் தெரிந்ததும் இல்லை, யார் அப்படி மரித்ததும் இல்லை. இயேசு ஒருவர் தான் அப்படி மரித்திருக்கிறார். பேசலாம், ஹல்லேலூயா. மரிப்பதை குறித்து சொல்லுகிறார், பாடுகளை குறித்து சொல்லி இருக்கிறார், உயிரோடு எழுவதை சொல்லி இருக்கிறார். என்றைக்கு என்று சொல்கிறார், மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அடுத்த வார்த்தை படிக்கிறோம். 8ஆம் வசனத்தை நம்ம பாருமா, 8ஆம் வசனத்தை படிப்போம். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். பாருங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த சகோதரிமார்கள் தேவதூதரிடத்தில் என்ன கேள்விப்பட்டார்களோ அதை போய் சீடர்கள் சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த சகோதரிமார்கள்
யாரோ ஒருத்தர் யூகித்து சொன்னது சொல்லல. இந்த செய்தி இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி யார் சொன்னது என்று சொன்னால் தேவனுடைய தூதர்கள் சொன்னார்கள். யார் அதை காதில் கேட்டது என்று சொன்னால் இயேசுவை பார்க்கும்படி போன சகோதரிமார்கள் அதை காதில் கேட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர்கள் தான் வந்து சொல்லுகிறார்கள் இயேசு அங்கே இல்லை என்று சொல்லி. பாருங்க, தொடர்ந்து பார்க்கிறோம், தொடர்ந்து வாசிக்கிறோம். இவர்களே அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் ஏய். மகதலேனா மரியாளும் யோவானாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடன் கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினது. படிங்க. இவர்களை நம்பவில்லை. பேதுருவை எழுந்து கல்லறை நேரத்தில் ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சிலைகள் தனிப்பட வைத்திருந்த கண்டு அவர்கள் சொன்னதை நம்பாமல் யார் ஓடி போனதா? பேதுரு ஓடி போய் என்ன செய்கிறார்? பார்க்கிறார், கல்லறையை பார்க்கிறார். அவர்கள் சொன்ன பிரகாரமாகவே இயேசு அங்கே இல்லை. சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இது ஒரு கதையே கிடையாது, கற்பனையே கிடையாது, உண்மையாக நடந்ததான ஒரு நிகழ்வு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்ததான நிகழ்வு. இயேசு அந்த கல்லறையில் இல்லை, உயிர்த்தெழுந்தார். So message as given by the angels of the Lord. It was not the story as designed by human. மனிதர்களாலே அது வந்து டிசைன் பண்ணப்பட்ட ஒரு செய்தி கிடையாது, தேவனால் சொல்லப்பட்ட செய்தி. Praise the Lord. சரி, இந்த செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது, இதை இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது, பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே, அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிடுவோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து அப்போஸ்தலனாகிய இந்த நிருபத்தை எழுதின லூக்கா என்பவர் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்க. நீங்க வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். 4ஆம் வசனத்தை படிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுக்குள்ளே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆமென். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, 9ஆம் வசனத்தை பாருங்க. 9ஆவது வசனம், verse 9, Acts chapter 1 verse 9. படிங்க. Now படிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் இயேசுவுடைய சீடர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக் கொள்ளப்பட்டார். படிங்க. எடுத்துக்கொண்டது. ஆக நம்ம என்ன பார்க்கிறோம்? இங்கேயும் பார்க்கிறோம், இயேசுவானவர் சிலுவையிலே மரித்ததையும் அவரே சொன்னார், தேவதூதர் சொன்னார்கள். இயேசுவான உயிர்த்தெழுதலையும் தேவதூதர் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது சீஷரிடத்திலே அவர் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய வேளையில அங்கேயும் 2 தூதர்கள் தோன்றி அந்த சீடர்கள் சொல்கிறார். என்ன சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க படிங்க. சரி, 10ஆவது வசனத்தை படிக்கிறோம். 10ஆவது வசனம் படிக்கிறோம். அவர் போகிற போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களுக்கு தோன்றி என்ன சொல்றாங்க பாருங்க. எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக என்னங்க வானத்திற்கு போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஆமென் சொல்லுவோமா? பாருங்க, வேதாகம் என்பது பொய் சொல்லவில்லை. கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லலாம், ஆனா கிறிஸ்தவர்கள் படிக்கக்கூடிய வேதாகமும் பொய் சொல்லவில்லை. கிறிஸ்தவ சபைகள் கூட பொய் சொல்லலாம், பாஸ்டர் கூட பொய் சொல்லலாம், பாதிரியாருக்கு பொய் சொல்லலாம், பிஷப்புக்கு பொய் சொல்லலாம், விசுவாசிக்கு பொய் சொல்லலாம். ஆனால் நாம் நம்பக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமும் பொய் சொல்லலாம். சொல்லுவோமா? ஆகவே இயேசுவின் மரணத்தை குறித்தும் இயேசுவின்
உயிர்த்தெழுதலை குறித்தும் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டது குறித்தும் பைபிளை என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தேவனுடைய தூதர்கள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். Praise God. Hallelujah. The angels have been confirmed. Yes. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது யாருக்கு உறுதி செய்த தூதர்கள். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டதை, அதாவது பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதை உறுதி செய்தது யாரு? தேவ தூதர்கள். பாருங்க, அப்ப தேவ தூதர்கள் ரெண்டு பேர் எப்படி கல்லறையில் ரெண்டு தூதர்கள் இருந்தாங்களோ அதே போல ரெண்டு தூதர்கள் தோன்றி, பாருங்க, ரெண்டு தூதர்கள் தோன்றி என்ன சொல்கிறார்கள்? கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் என்ன செய்வார்? வருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பதோ அவருடைய மரணம் என்பதோ பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதோ உறுதியாக்கப்படுகிறது. கர்த்தருக்கு சொல்லுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு சீஷர்கள் தனித்து இருக்கிறார். படிங்க, தொடர்ந்து படிக்கிறோம், வசனத்தை படிக்கிறோம். மேலுள்ள வசனங்களை படிக்கலாம். மேல உள்ள வசனம் 6வது வசனம் 7வது வசனம் பாருங்க. 6வது 7வது வசனம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதினத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவ போதனைகளில் மிக மிக வலுவான ஒரு ஆழமான கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு, அதாவது இயேசுவை நான் பார்க்க முடியல, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ சீஷர்களுக்கு இயேசுவோடு அவர் சீஷரோடு இயேசு இருந்தார். இப்பொழுது என்ன நடக்கிறது? இயேசு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரலோகத்துக்கு போயிட்டார். இப்பொழுது சீஷர்கள் தனித்து விடப்படுகிறார். இயேசு அவங்களோடு கூட இல்ல. ஒரு ஆமென் சொல்லுமா? இயேசு அவங்களோடு கூட இல்ல. ஆனா அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் இயேசு பாத்தீங்களா? இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இயேசு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருவார். நான் இல்ல, நான் என்ன செய்றேன்? நான் போயிடுறேன், நான் பரலோகத்துக்கு போயிடுறேன். என் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நான் வந்தேன். சிலுவையிலே மரித்தேன், அடக்கம் செய்யப்பட்டேன், உயிர்த்தெழுந்தேன். நான் என்ன செய்றேன்? மறுபடியும் பிதாவிடத்திற்கு போகிறேன். ஆனால் நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அப்படின்னா உங்களை நான் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். இயேசுவை நம்பக்கூடியவங்க இதை நம்பாதனால என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இயேசுவின் சிலையை வச்சுட்டாங்க. ஆலயங்களுக்குள்ள சிலையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, ஆலயங்களுக்கு வெளியில சிலையை வச்சுட்டாங்க, அல்லது ஆலயங்களை சுற்றியும் சிலைகள் வச்சுட்டாங்க. எங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்குது அங்கெல்லாம் ஒரு சிலையை, இயேசுநாதர் சிலையை வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, இதோ இயேசுநாதர் இருக்கிறார் பாருங்க, நாங்கள் அவரை பார்த்து நினைவு கூறுகிறோம், நாங்கள் அவரை பார்த்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறோம், இவர்தான் இயேசு என்று சொல்லி. ஆலயத்தில் இருந்தா நாங்கள் அவரை பார்த்து என்ன செய்வோம்? இவர்தான் இயேசு என்று நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அது மாதிரி வீடுகளில் இயேசு சிலை வச்சுட்டாங்க நிறைய பேர். இதோ நாங்க இயேசுவை மறக்காமல் இருப்பதற்கு, இயேசுவை பார்த்து அவரை பார்த்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு எங்கள் வீடுகளில் சிலைகளை வைத்திருக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை போல ஒரு சிலை வைன்னு சொல்லல. பிரதானமான கட்டளை என்ன சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, என்னை போல் ஒரு சொரூபத்தை, பிரதானமான கட்டளை பைபிள் கட்டளை. அந்த 10 கட்டளையில மிக மிக முக்கியமான கட்டளை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை அன்றி வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நீங்க அந்த வசனத்தை படிங்க, யாரும் ஒருத்தர் படிங்க, மற்றவங்க கவனிங்க. அந்த வசனத்தை என்ன இருக்குது? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல, நான் இல்லாமல் வேறொரு தேவர் இல்லை. நான் ஒருவருக்கு அப்படி படிக்கிறவங்க படிக்கிறோம், தெரியாதவங்க பேசாம கவனிங்க. பைபிள் தெரியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, இதை பாருங்க, இதுல இருக்கு பாருங்க, பைபிள் திருப்பாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சத்தியத்தை விட்டுட்டு விலைக்கு போயிடுங்க. யூ cannot listen. பாருங்க, அது என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா,
நீங்க யாத்திரையாகவும் 20ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துல என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். இது தேவன் சொல்றார். இது சர்ச்சு சொல்லல. இந்த பாதியிலிருந்து பிரித்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க சொல்லல. எங்க சபை ஆதி சபைன்னு சொல்றீங்களே, நீங்க புரிஞ்சுக்கங்க. வந்து சர்ச்சு யாரும் சொல்லல, பாஸ்டர் சொல்லல. நீங்க கையில வச்சிருக்கிற பைபிள், நான் கையில வச்சிருக்கக்கூடிய பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுதுங்க? Thou shalt have no other gods before me. பாருங்க, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் என்ன செய்ய வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டாம். அடுத்த வார்த்தை படிக்கிறோம். அடுத்த வார்த்தை கட்டளை. 10 கட்டளைகளிலே இது கட்டளை. பாருங்க, மேலே வானத்திலே, எல்லாம் சேர்த்து படிக்கலாம். மேலே வானத்திலேயோ கீழே பூமியிலேயோ தண்ணீருக்குள்ளேயோ சொருபத்தை ஆகிலோ யாதொரு விக்கிரகத்தை ஆகிலோ என்ன பண்ண வேண்டாம். பாருங்க, சொரூபம் விக்கிரகம் 2 வார்த்தை இருக்கு. பாருங்க, சொரூபம் விக்கிரகம், இமேஜ் a likeness of anything இல்லையா? அப்புறம் என்ன சொல்றாரு? இமேஜ், அப்புறம் வேற என்னது? likeness of anything that is in heaven above, or that is in the earth beneath, that is in the water under the earth. Image or idol, சிலையோ அல்லது சிலையை போன்ற ஒரு வடிவம், இமேஜோ, ஒரு படங்களோ, பிக்சர்ஸ் அல்லது உருவமோ என்ன செய்ய வேண்டாம்? சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டாம்? கை கொடுத்து ஒருத்தர் சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டாம்? என்ன பண்ணாதீங்கம்மா? உண்டாயிருக்க வேண்டாம். நான் சொல்லல, பாஸ்டர் மன்னவா சொல்லல, இந்த திருச்சபையும் சொல்லல. பைபிள் சொல்லுது. நீங்க நம்புற பைபிள் சொல்லுது. நீ அதெல்லாம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்காத. ஞாபகம் வைப்பதற்கு ஒரு உருவத்தை உண்டு பண்ணாத. ஆமென் சொல்லுமா? அவன் சீசரை கேட்டிருப்பாங்க, கேட்டிருக்காங்க. சீசர், ஆண்டவரே நீங்க போயிடுறீங்களே, நாங்க உங்க உருவத்தை மறந்துடுவோமே, அதனால உங்களை மாதிரியே ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டுமா? ஆண்டவரே நீங்க போயிடுறீங்களே, உங்க உருவத்தை மறந்துடுவோமே, உங்களை மாதிரியே ஒரு பொம்மை செஞ்சுக்கிட்டுமா ஆண்டவரே, அதை பார்த்து பார்த்து நாங்கள் துதிப்போமே. இப்போ உலக மக்கள், தேவன் அறியாதவர்கள், இயேசு அறியாதவர்கள், ஒரு பெரிய ஒரு மனிதர் இந்த சமுதாயத்தில் வாழ்வாரானால் அவர் இறந்து போயிட்டா அவரை போல ஒரு உருவத்தை செய்து நினைவு சின்னமா வச்சுக்குவாங்க. அது மனிதர்கள். ஆனால் நாம் சொல்லுவது நம்மை உண்டாக்குற தேவன். அவர் தாங்க நம்மளை உண்டாக்குறார், நாம் அவர் உண்டாக்க முடியாது. சொல்றோம், தேவன் தான் நம்மை என்ன பண்ணாரு? உருவமா உண்டாக்குறார். நாம் அவர் உருவத்தை உண்டாக்க முடியாது, நமக்கு தெரியாது. ராமன் சொல்லுவோம், அவர் உருவம் என்னதுன்னு நமக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தேவன் எப்படி இருக்கிறாரோ, தேவன் ஆவியா இருக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்க, ஒருத்தர் பார்த்து ஒருத்தர். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமோ? பொம்மையோடோ அல்லது சொருபத்தோடோ, என்னங்க பிக்சரோடு. ஐயா ஆண்டவர் என்னை ஞாபகத்துக்கு வரலீங்க ஐயா, அதனால நான் இயேசு சிலையை பார்த்துட்டேன்னா அப்படி சொல்லலையா அவரு? அவன் எப்படி தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும்? கிறிஸ்தவர்கள், பைபிளை நம்புறவங்க எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறியணும். இல்லை யாரோ சொல்லி கொடுத்தாங்க, பாரம்பரியம் யாரோ சொல்லி கொடுத்தாங்க, பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஐயா, அதனால தான் நாங்கள் அப்படியே ஆராதிக்கிறோம். இல்லை பிரதர், நீ மாத்திக்கோ. ஏசு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனார்னா, நான் போயிடும் உங்களை விட்டு, நான் போய் ஒருத்தர் அனுப்புறேன். அவர் பேர் பரிசுத்த ஆவியானவர். அவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன கிடையாது? உருவம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் யாரை அழைப்பார் தெரியாது, எப்படி இருப்பாரு, எப்படி போவார் தெரியாது. ஆனால் யோவானுக்கு எழுதின நிருபத்தில் இயேசு அவருக்கு என்ன சொன்னார் கேட்டீங்களா? பரிசுத்த ஆவியால் நடத்தப்படக்கூடியவர்கள் காற்றை போல் இருப்பார்கள். அவங்க காற்றை காற்றை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் காற்று எல்லா இடத்துல வீசும். காற்று வரும்போது என்ன செய்யும்? அசைவை உண்டாக்கும், பயத்தை உண்டாக்கும், நடுக்கத்தை உண்டாக்கும். காற்று வரும்போது என்னென்ன நடக்கும் பாருங்க. பயம் வரும் நமக்கு, நிறைய சமயத்துல அசைவு வரும், நல்லது நடக்கும்.
கொஞ்சம் கம்மியா காத்து வீசினா குளிர்ச்சியா இருக்கும். அது வேகமா வீசினா காற்று நம்மளை என்ன செய்ய கொண்டுடும். நம்மள இந்த புயல் காற்றுன்னு சொல்றாங்களே இல்லையா, சைக்ளோன் வருதுங்க, புயல் காற்று வருகிறதுன்னு சொல்றாங்களே, அதை நம்ம பயந்து ஓடுறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் காற்று தேவை. அளவோடு இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். அளவுக்கு மீறி காற்று வந்ததுன்னா மனுஷன் செத்து போயிடுவோம். அப்போ இங்க பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார்? உருவமே கிடையாது. காற்றை போல இருப்பார், அக்கினை போல இருப்பார், தண்ணீரை போல இருப்பார், எண்ணெய் போல இருப்பார் எல்லாம் வர்ணிக்கப்படுகிறது. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் போயிடுறேன் உங்களை விட்டு, அப்படின்னா உங்களுக்கு துணை யாரா இருப்பாங்க அப்படின்னா, அதைத்தான் நம்ம படிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? அந்த பலத்தினால் தான் தேவனை துதிக்க வேண்டும். ஏன் நிறைய கிறிஸ்தவர்களால கிறிஸ்துவின் போதனைப்படி வாழ முடியல? ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் ஏன் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் போதனைப்படி வாழ முடியல? வேதம் தெரிந்தவர்கள், பைபிளை நல்லா படிச்சிருக்கிறவங்க, சபைக்கு போறவங்க, பிரசங்கம் பண்றவங்க, பாரம்பரியமாக 3 தலைமுறை 4 தலைமுறையா கிறிஸ்துவனா இருக்கிறவங்க ஏன் பைபிள் பிரகாரம் வாழ முடியல என்று சொன்னால், அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குறை. என்ன குறை அப்படின்னு நீங்க பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அந்த குறையை சுட்டி காட்டுகிறார். படிங்க. பாருங்க, சத்தமா படிமா. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது என்ன அடைவீர்களா? என்ன பலன் அடைவீர்கள் என்று சொன்னால், தேவனை அறியக்கூடிய அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். knowing God. பாருங்க, அங்க என்ன சொல்றாரு பாத்தீங்களா? you shall receive power after that the Holy Ghost has come upon you and ye shall be witness. என்னன்னா, நான் எனக்குள்ளே இயேசு வாழ்கிறார் என்பதை பிறர் அறியக்கூடிய அளவிற்கு இயேசுவை குறித்ததான அறிவும் வல்லமையும் எனக்குள்ளே உண்டாகும். சொல்லுமா, ஏன் சாட்சியா வாழ முடியல? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தால்தான் மாற்றம் ஏற்படும். இது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஆவியின் கனியோ. படிங்க, ஆவியின் கனியோ. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் நம்ம படிக்கிறோம். வேதாகமத்தில் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பாரானால் என்ன இருக்குன்னு சொன்னா குணங்கள். படிக்கமா, படிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஆவியின் கனியோ. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் முதலாவது என்னவா இருப்போம்? கிறிஸ்தவ என்று சொன்னால் அன்புள்ளவர்களா இருப்பார்கள். என்ன பிரதர் அன்பு? என்ன அன்பு? அல்லேலூயா. முதலாவது பகை இருக்காது. கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன இருக்காது? உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் மட்டும் போதாது. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் மட்டும் போதாது. பகை இல்லாதவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். விரோதம் இல்லாதவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பகை இருக்காது. அப்ப இன்னைக்கு எத்தனை கிறிஸ்துவ சபைகளிலே, கிறிஸ்துவ போதகர்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே என்ன இருக்கிறது? அன்புக்கு பதிலாக பகை, விரோதங்கள். பாருங்க, ஆவியின் கனி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தால் என்ன சொல்றார்? முதல்ல என்ன இருக்குமா? அன்பு. அப்புறங்க சந்தோஷமா இருப்பார்கள். இந்த சந்தோஷம் என்பது பணம் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் இல்லை. படிப்போம், கல்வி கொடுக்கிற சந்தோஷம் இல்லை. வேலை கிடைச்சிருச்சுங்க அந்த சந்தோஷம் இல்லை. வீடு வரைக்கும் வாங்கிட்டேன் அந்த சந்தோஷமும் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டேங்க அந்த சந்தோஷம் இல்லை. சில வேற ஏதோ ஒரு விதத்துல நீங்க அப்ப வரக்கூடிய அந்த சந்தோஷம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம் உனக்குள்ள இருக்கும். அது எதனால வருத்த முடியாது, எதனால சோர்ந்து போவார். சொல்லுமா, அல்லேலூயா. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், அப்புறம் சமாதானம், அப்புறம் என்னங்க நீடிய பொறுமை. அப்புறம் அப்ப பாருங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்ம பேசிட்டு நீடிய பொறுமை இல்லாத போயிட்டோம்னா, தயவு இல்லாத போயிட்டோம்னா, அன்பு இல்லாத போயிட்டோம்னா, நற்குணம் இல்லாத போயிட்டோம்னா, விசுவாசம் இல்லாத போயிட்டோம்னா, அவ்வளவுதான் இருக்காமா? சாந்த
சாந்த குணம். பாருங்க என்ன குணம்? சாந்தம். இச்சை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் எதை கண்டால் எனக்கு வேணும் நினைப்பதுதான் இச்சை, லஸ்ட். ஆங்கிலத்தில் லஸ்ட் என்று சொல்கிறார்கள். முதல் புஸ்தகத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, தொடக்க புஸ்தகத்துல ஆதியாகமத்துல என்ன படிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அந்த கனி அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்ததா? அது எப்படி இருந்தா எங்களுக்கு நிறையா இருக்கு. அந்த கனி அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்ததா? ஏவாள் அந்த கனியை பார்க்கும் பொழுது அந்த கனி எப்படிதான் எங்களுக்கு நிறையா இருக்குது. எப்படி பார்த்துச்சு அந்த அம்மா அந்த கனியை பார்க்கும் போது? அழகா இருக்கு. அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு? இனிப்பா இருந்தது. சொல்லுங்க இன்னும். அந்த அம்மா பார்க்கும் போது அந்த கனி எப்படி இருந்ததா? புசிப்புக்கு நல்லதும், அப்புறம் அவ்வளவுதானா? பார்வைக்கு இன்பமா இருக்கிறது. பாருங்க, இப்போ நம்ம இது இச்சை அடக்கம் சொன்ன உடனே எல்லாருக்கும் இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துல ஆண்களா இருக்கிற பெண்களை பார்த்த உடனே ஒரு இச்சை உண்டாகிறது. எவ்வளவு அழகா இருக்கு இந்த புண்ணு, எவ்வளவு அழகா இருக்கு. அந்த மாதிரி பெண்களுக்கு ஆண்களை பார்த்த உடனே என்ன ஆகுது? இச்சை உண்டாகுது. எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, எவ்வளவு ஆன்சமா இருக்கிறான் அந்த ஆள். இச்சை சாகலையே. நீங்க சொல்லுங்க வயசான சத்திரியான் இல்ல, வயசான கூட சாகல. ஆண்டவர் சொல்ற இச்சை அடக்கம் உனக்கு தேவை. இதுதாங்க பாவம். உயிர்த்தெழுதல் பேசி என்ன பிரயோஜனம்? இச்சை அடக்கம் இல்லாம கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. கண்கள் பார்க்கறதுதான் வேணும் நினைக்கிறோமே, கண்கள் பார்க்கறதுதான் வேணும் நினைக்கிறோம். அப்ப பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பைபிளை படிச்சு உயிர்த்தெழுதல் சொல்லி என்ன பிரயோஜனம்? இச்சை அடக்கம். என் கண்கள் பார்ப்பதெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீ விரும்புகிறது எனக்கு கொடுன்னு கேட்கும். கிறிஸ்தவங்களுக்கு என்ன வேணும்னா, எனக்கு ஆண்டவரே என் கண்ணை பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படிதான் சாலமோன் செய்தார். பைபிள் படிச்சீங்கன்னா, சாலமோன் தான் விரும்பினதெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டார். தான் நினைக்கிறதெல்லாம் சாதித்தார். 300 பொண்டாட்டி, 700 மறுமனை ஆட்டிகள், 1000 பேர் டோட்டலா பைபிள் சொல்லி. இன்னும் எவ்வளவு பேருக்கு தெரியல. அவ்வளவு பேர் தேவாலயத்தை கட்டின மனுஷன் எகிப்து தேசத்துல போயிட்டு அந்நிய தேவர்களுக்கு ஆலயங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டார். இச்சை. யாருக்காகவோ நீ இச்சைக்கு போய் அவங்களுக்காக நீ செய்யற. உன அடக்கம் பண்ணணும். பாருங்க, சனங்களை போய் கலந்துக்கணும். ஏன்னா என்னையா பண்றது, அவங்களோட நான் சேர்ந்துட்டேன். கல்யாணம் பண்ணணும். பாருங்க, சனங்களை போய் சேர்ந்து. இச்சை. இவனுக்கு அது வேணும். பாரம்பரியத்தை செய்யறோம். உயிர்த்தெழுந்தார் இயேசுவை எல்லாம் ஜெயித்தாருங்க. பாரம்பரியத்தை ஜெயித்தா, மரணத்தை ஜெயித்தா, இச்சை அடக்கத்தை ஜெயித்தா, பிசாசு ஜெயித்தா, உலகத்தை ஜெயித்தா, உலகத்துள்ள யாவத்தை ஜெயித்தா. அந்த ஜெயித்தவர் தான் நம்ம சொல்லுகிறார் ஜெயம் கொண்டவர் எவரோ என்று சொல்லுகிறார். பேசலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது அந்த ஸ்திரீக்கு எப்படி காணப்படுகிறது? அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமா, பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. பிரதர், நாம பின்மாற்ற அடைவதற்கு, ஜெபம் பண்ணாம போறதுக்கு, ஊழியம் செய்யாமல் போறதுக்கு, பதட்டமா இருப்பதற்கு, நிதானமாக செயல்படாததுக்கு, எரிச்சல் அடைவதற்கு காரணம் இச்சைதான். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இதுக்கு வேணும், எனக்கு இதுக்கு வேணும். இச்சையை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டீனா தேவன் உனக்குள்ள செயல்பட ஆரம்பிப்பார். இச்சையை நீ கண்ட்ரோல் பண்ணிப்பாரு, உனக்குள்ள வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். தேவன் கொடுத்த வரங்கள் செயல்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இச்சை அடக்கம். அப்புறமா படிங்க, இச்சை அடக்கம். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல இச்சை அடக்கம். அப்புறம் வேற என்ன இருக்குங்க? என்னங்க இச்சை? அதுக்கு முன்னாடி இச்சை அடக்கம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம். அப்ப என்ன பிரமாணம்? ஆவின் பிரமாணம் என்று சொன்னால் எனக்குள்ளே இருந்து புறப்படக்கூடியதான கனி. நான் பார்த்து இச்சைக்கிற கனிகள் அல்ல, எனக்குள்ளே இருந்து வெளிப்படக்கூடிய கனிகள் பிறருக்கு ருசி உள்ளதாய் மாறும். என் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை ருசி உள்ளதாய் மாறும் பொழுது பிறர் என்ன ருசி பார்க்கும் கேட்டீங்கன்னா,
இவர்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்று யோசிப்பார்கள். அப்ப நாம பிறர் நம்மை பார்த்து இச்சையாய் விரும்பக்கூடிய அளவிற்கு வாழக்கூடாது. பிறர் நம்மை பார்த்து இயேசு இவர்களுக்குள்ளே இருக்கிறார் என்று பக்தியை பார்ப்பதற்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதனால்தான் இயேசு சொன்னார், பெண்களே புறம்பான அழகிற்கு உங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமே ஹல்லேலூயா. ஆகவே இயேசு சொன்னார், நான் உங்களை தனிமையா விடவில்லை, நான் போகிறேன், தனிமையா விடவில்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படின்னா கிறிஸ்தவர்கள் ஏன் போதனைப்படி வாழ முடியலன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்கள் வாழ்க்கையில அவர் வருவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவரை ருசி பார்க்கவில்லை. பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படவில்லை. பைபிள் வசனங்களை நம்புகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உடையவராய் நம்மேல் இறங்குவார், வருவார், நம்மை பலப்படுத்துவார் என்று சொன்னதை நம்பாமல் இருப்பதனாலே அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியவில்லை. பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியல. அப்பப்போ தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார்கள், சுபாவத்தை மாற்றிக் கொள்கிறார்கள், அப்பப்போ தங்களுடைய குணாசிகளை மாற்றிக் கொள்கிறார்கள். காரணம், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு அவங்க என்ன செய்வதில்லை, ஆளுகை செய்வதற்கு வாய்ப்பை கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவரை நீங்க வாங்க, என் வாழ்க்கையை மாத்துங்க, என் சாட்சியாய் மாத்துங்க, என் அநேகருக்கு சாட்சியா நிறுத்துங்க என்று ஜெபிப்பதே இல்லை. நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை. சபைக்கு வருவதே பெரிய விஷயம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில சபைக்கு வருவது பெருசா நினைக்கிறாங்க கிறிஸ்தவங்க. நிறைய கிறிஸ்தவன் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டான். நிறைய கிறிஸ்தவன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு, இயேசு பரலோகத்திற்கு போறதுக்கு முன்னாடி கொடுத்த மிகப்பெரியதான ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு. என் பிதாவின் வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெற அடைவீர்கள். அப்படின்னா எது உங்களுக்கு என்ன தாகம் தீர்க்கப்படும் என்று சொன்னால், இயேசு எங்களோடு இல்லையே என்கிற அந்த வருத்தம் இல்லாமல், அந்த தாகம் இல்லாமல், எங்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற தாகம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருப்பதனாலே தாகம் தீர்த்தவர்களா எங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்க பிறகு சொல்லுவீங்க, தேவன் இருக்கிறார்களா, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு கத்த தந்திருக்கிறார், அந்த பலன் எனக்குள்ள இருக்கிறது, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மைதான், நான் ஆராதிக்கிற கடவுள் உண்மைதான், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அதோடு போய்விடவில்லை, பரலோகத்திற்கு போனார், அவ்வளவுதான் முடிந்து விடவில்லை. அவர் சொன்னார், நான் போய் ஒரு தேர்தல்வாளனை அனுப்புவேன். அவர் வந்து அவர் என்ன செய்வார், பாவத்தை குறித்தோ நீதி குறித்தோ என்ன செய்வார், உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவி வரும்பொழுது சும்மா பலப்படுத்துவது மட்டுமல்ல, அவர் வந்து என்ன செய்வாரா, அப்படிங்க 14ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 26வது வசனம் 27வது வசனம் படிங்க. யோவான் சுவிசேஷம் 14 இருக்கு, 14 படிங்க, 27 26. அவர் வந்து என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார், போதிப்பார். நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்னன்னா, நாங்க பைபிளை படிக்கிறோம், ஆனா எங்களுக்கு புரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க பாப்போமே. அல்லேலூயா. இங்க இருக்கிற உங்களில் கூட ஒரு சிலர் பைபிளை படிப்பீங்க. ஐயா நாங்க பைபிளை படிக்கிற ஐயா, ஆனா எங்களுக்கு அது புரியல. சரி, இன்னொரு கூட்டத்தார் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறான். எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, அவன் சொந்த புத்தியில இப்படிதான் புரிஞ்சுட்டான்.
பழமொழி சொல்லுவாங்களா, யாரையை பார்க்குவேன் காதை பார்த்து என்ன நினைச்சிட்டானா முறம், வாழை பார்த்து என்ன நினைச்சான் தொடப்போம், கால்களை பார்த்து நினைச்சா இது மண்டபத்தின் கால்கள் அப்படின்னு. அந்த மாதிரிதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, புரியல உடனே புரிஞ்ச மாதிரி யோசிச்சிட்டான். நிறைய பேர் புரியாதே சர்ச்சுக்கு வராங்க, புரியாதே படிக்கிறான், புரியாதே கிறிஸ்தவனை வாழலாம். ஐயா படிக்கணும் புரியல ஐயா, அது எவ்வளவோ படிச்சுமாக புரியல ஐயா. ஒன்னும் சிம்பிள் பிரதர் சிஸ்டர், பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு போதகராக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு போதகர், பர்சனலா அவர் தான் உனக்கு போதகர். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன பண்ணுவாரா, என்ன செய்வாருங்க, என்ன செய்வாரு, நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும் ஆவியாக தேற்றோடு எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் என்ன செய்வாருங்க, நினைப்பு. அப்புறம் படிக்குமா வேற வசனம் என்ன, நினைப்பு என்ன பண்ணுவாருங்க, இல்ல அது இல்ல 16ஆம் அதிகாரத்தை படிமா, 16ஆம் அதிகாரம் 8:7 8ஆம் வசனம் எடுக்கிறேன். 16:8 பாருங்க. அவர் வந்து யார் வந்துங்க, யாருங்க, அவர் வந்து சில சமயங்களிலே திருச்சபையில் உள்ள போதகர்கள், திருச்சபையில் உள்ள மக்கள் செய்யக்கூடிய பாவத்தை கண்டித்து பேசினா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவருக்கு யாரும் சொல்லியிருக்காங்க நம்மளை பத்தி யாரோ சொல்லி இருக்கிறார். அதனாலதான் இந்த போதகர் வந்து நம்மளை பத்தியே பேசுறார், நம்ம குடும்பத்தை பத்தியே பேசுறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை பிரதர் சிஸ்டர். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வெளிப்பாடுகளின் ரகசியங்களை கொடுப்பார். பரிசுத்த ஆவியை பெறாத உனக்கு வேற வேற சம்பவங்களை தான் நீ படிப்ப. ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றவங்க தேவனுக்குரிய ரகசியங்களையும் சத்தியங்களை அறிந்தவங்களா இருப்பாங்க. அவன் பரிசுத்த ஆவி வரும் பொழுது எப்படி போதிப்பார், முதல்ல என்னத்தை போதிப்பாரு கேட்டீங்களா, என்னத்தை போதிப்பாரா பாருங்க. பைபிள்ல என்ன இருக்கு பாருங்க. அவர் வந்து உனக்குள்ள வந்துட்டு முதல்ல எதை தடுத்து நிறுத்துவாரு. அதனாலதான் பரிசுத்த ஆவி வேணான்றாங்க நிறைய பேர். பரிசுத்த ஆவியானவர் வராத காரணம் அது இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இல்ல பிரதர், அந்நிய பாஷை இல்ல பிரதர், அபிஷேகமே இல்ல பிரதர், பரிசுத்தமே வேணாங்க. பைபிளை படிங்க. செல்ஃப் சப்போர்ட் அல்லது செல்ஃப் டிசிப்ளின் சொல்றாங்க. சுய கட்டுப்பாடு வாழ்ந்துட்டு போயிடுங்க. பரிசுத்த ஆவி என்ற கடவுளே நமக்கு வேணாம். சுய கட்டுப்பாட்டில் வாழுங்க. சுயமா இன்பமா இருங்க. சுய இன்பம், சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின். மிலிட்டரி மாதிரி வாழ்ந்துட்டு போங்க. பைபிளை படிச்சீங்களா? ஓ அன்பு செல், ஆமா எல்லாருக்கும் அன்பு செல், அன்பு செலுத்துகிறோம். இங்க சொல்லப்பட்டது தெய்வீகமானது. அது சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல வந்தாலே முதல்ல எதை தடுத்து நிறுத்துவாரு, நீ பாவம் செய்யாத மாதிரி தடுத்து நிறுத்துவார். இப்ப என்ன பண்ணிட்டோம், நிறைய பேர் கேட்டீங்கன்னா, நம்ம ஏங்க பரிசுத்த ஆவியை பத்தி பேசணும், நிறைய போதகரே பயந்து போயிட்டாங்க. பரிசுத்த ஆவியை பத்தி நம்ம ஏன் பேசணும், பரிசுத்த ஆவியை பத்தி பேசணும், சபைக்கு வரமாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் அந்நியபட்சம் பத்தி பேசினா வரமாட்டேங்கிறாங்க, அபிஷேகத்தை பத்தி பேசினா வரமாட்டேங்கிறாங்க. நம்ம எல்லாம் அதை பத்தி ஏன் பேசணும்? இயேசு உங்களை நேசிக்கிறான், பேசிட்டு போங்க. உங்களை இயேசு ஆசீர்வதிக்க போகிறான், பேசிட்டு போயிருங்க. ஒரு வருஷத்துல நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்க போகிறீர்கள், இயேசு சொல்லுகிறார். ஆமா சொல்றோம், மகிழ்ச்சியா நான் கேட்கிறோம். ஆமா ஐயா சொன்னா பெரிய பணக்காரர் அவர் சொல்லிட்டார், நான் ஜெபிக்கிறேன். இப்ப என்ன விரும்புற மக்கள்னா, பாவம் செய்வதை நிறுத்துவதற்கு விரும்பல. ஆனால் பரிசுத்த ஆவி வேணாம் வாழலாம். இல்லைங்க, நாங்க கிறிஸ்தவா இருக்கிறோம், ஜெபத்துக்கு வரோம், பைபிளையும் படிக்கிறோம், பிரசங்கத்தையும் கேட்கிறோம், பாட்டு பாடுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனா அந்த பரிசுத்த ஆவியான்னு சொல்றதை பத்தி அதாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த மாஸ்டர் எப்ப பாரு அதே சொல்றாரு, அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நமக்கு புரியல, ஆனா சும்மா போயிட்டு வரோம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா உனக்கே தெரியும், என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டேன் பாருங்க. அப்படி இருக்கு பாருங்க. பாவத்தை குறித்து என்ன பண்ணுவாரு, நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் என்ன பண்ணுவாரா, உன் மூலமா உலகத்தை கண்டித்து உணர்வு. நீ பாவம் செய்யலாம், மற்றவரை பார்த்து என்ன சொல்ற, செய்யாதுன்னு சொல்லு. அவன் சொல்லுவான்.
கர்த்தர் சொல்லுவாமே ஹalleluya. ஆகவே இயேசு தம்முடைய சீடர்களை தனியா விட்டுட்டு போல, சீடர்களும் சபையை இயேசு இல்லாம விடல. இயேசுதான் சபைக்கு தலைவர். இயேசு உயிர்த்தெழுந்தாலும் அந்த சபையை வழிநடத்துவதற்கு யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தர் சொல்லுவோம் ஆமென் ஹalleluya. இந்த சபையை, விசுவாசிகளை யாராயிருந்தாலும் சரி, உனக்கு போதித்து உன்னுடைய பாவம் செய்யாதபடி உன்னை தடுக்கிறவர் பாஸ்டர் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருப்பாரா? உனக்கு தெரியும், அவர் பாவத்தை செய்யாதபடி தடுக்கிறவர் மட்டுமல்ல, உன்னை பரிசுத்தப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. பாவத்தை செய்யாம தடுக்கிறது மட்டும் இல்ல, உன்னை என்ன செய்வார்? அவர் பரிசுத்தப்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார், போதிப்பார், பலத்தை கொடுப்பார், சாட்சியாய் மாற்றுவார். அப்படின்னா இயேசு இல்லை என்கிற அந்த சிந்தையே உனக்கு வராது. என்னோடு இயேசு இருக்கிறார், எப்பொழுதுமே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை, உயிர்த்தெழுந்த நம்பிக்கை உனக்குள்ள பெருகும். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய சக்தித்தை நம்ம பார்க்கணும். இயேசு நம்ம தனித்து விடலை, சும்மா விட்டு போயிடல. உயிர்த்தெழுந்தவர் போயிட்டார் என்பது நம்ம நினைவு கொண்டாலும், அவர் இந்த பூமியில் நமக்கு அனுப்பி தந்திருக்கிறது பெரிய பொக்கிஷம், பெரிய ஆசீர்வாதம், பெரிய பலன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்து அறியாத பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். உலகத்துக்கு அது தெரியாது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அது தெரியவே. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். எழுந்திருப்போம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இந்த காலவெளியில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி கர்த்தரை பாடினாம்.